ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் மீ அகாடமி. இன்னைக்கு நாம ஒரு இன்டர்ன்ஷிப் பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். இது ஒரு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப். லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னையில தான் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு சைபர் பிசிக்கல் செக்யூரிட்டி சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அல்சைமர் டிசீஸ்க்கான ஒரு இன்டர்ன்ஷிப் தான் இது. சோ இந்த வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நான் தினமும் போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு சைபர் பிசிக்கல் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் குள்ளார வந்திருக்குது, லைக் இன்டர்ன்ஷிப். இது யாரு டொமைன் குள்ளார பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் டெக்னாலஜி குள்ளார தான் உங்களுக்கு இந்த BMEC Imaging Private Limited இதுக்குள்ளார வராங்க. இதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதுலாம் பேஷனேட்டா நீங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், எம்பெடட் சிஸ்டம் ஒரு ஸ்மார்ட் ஹெல்த் கேர் டெக்னாலஜி ரிலேட்டடான பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பெரிய வாய்ப்பு. இது ஏன்னு சொன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதனால நீங்க இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எக்ஸ்போஷரும் கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஹேண்ட் ஆன் ட்ரைனிங்லாம் நீங்க ப்ளே பண்ணும்போது உங்களோட ரெசியூம்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் வெயிட்டேஜா இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் கம்பெனி பிளாட்ஃபார்ம் தான் இது. இது ஒரு 2 month ஃபுல் இன்டர்ன்ஷிப். யாருக்காக இது டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டு ஹெல்ப் த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில்லோ, இனோவேஷன், ஹெல்த் கேர் ப்ராஜெக்டும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டா எடுத்து இதுல அவங்க சொல்லி தருவாங்க. அண்ட் இந்த இன்டர்ன்ஷிப்போட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா BMEC Imaging Private Limited இதுக்குள்ளார வராங்க. இன்டர்ன்ஷிப் டைட்டில் பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சைபர் பிசிக்கல் செக்யூரிட்டி சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ஃபார் அல்சைமர் டிசீஸ். லொகேஷன் சென்னை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு ஃபுல் டைம் தான், ஆன்லைன் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அ ஹாஸ்பிட்டலைஸ்ட் அண்ட் ஃபிசிக்கலாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயன்றதுனால இட் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப் அண்ட் ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப். இது 2 month இருக்கும். இமீடியட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இன்டர்ன்ஷிப்க்கு உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ. அண்ட் கிரெடிட்ஸ் நீங்க 8 வச்சிருக்கணும். அப்ளிகேஷன் டெட்லைன் உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது. ஸோ டிசைட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. டில் 5th September 2026 வரைக்கும் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வெறும் 5 தான் இருக்குது. ஸோ யோசிச்சு சீக்கிரமா முடிவெடுங்க. இந்த இன்டர்ன்ஷிப்பை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ரிசர்ச், டிசைன், டெவலப்மெண்ட் அண்ட் இன்டெலிஜுவல் வியரபிள் ஹெல்த் கேர் டிவைஸ் ரிலேட்டடான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு இது ரிலேட்டடாக தான் சொல்லித்தர போறாங்க. இன்டர்ன்ஷிப்பும் அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. இது ஒரு internship bridge the gap between the academic training and industrial application. இது பாத்தீங்கன்னா ஒரு அகாடமிக் லேர்னிங்கையும் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கு கேப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிளாட்ஃபார்ம். இதுல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எம்பெடட் சிஸ்டம், IoT, AI, சைபர் பிசிக்கல் சிஸ்டம், எலக்ட்ரானிக், ஹெல்த் கேர் டெக்னாலஜி, டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஸ்மார்ட் மெடிக்கல் டிவைஸ் எல்லாரும் இது இருக்கிறவங்க எல்லாருமே இதுல நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸால நீங்க இருக்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் ரியலா ஹெல்த் கேரோட சேலஞ்சஸை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத லேர்ன் பண்ண போறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷண்டோட சேஃப்டி, கண்டினியூஸ் ஹெல்த் மானிட்டரிங், அசிஸ்டன்ட் லைவிங், ரிமோட் ஹெல்த் கேர், இன்டெலிஜென்ட் மெடிக்கல் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே நீங்க ரியல் டைம்ல சேலஞ்சஸா நீங்க ஃபேஸ் பண்ணி நீங்க கத்துக்க போறீங்க. என்னெல்லாம் இதை கத்துப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, எப்படி ஒரு விஷயத்த தேவைப்படுற விஷயத்த அனலைஸ் பண்ணி அதுக்கான விஷயத்த நம்ம அது இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஹார்ட்வேர் செலக்ஷன் எப்படி பண்றது, சென்சார் இன்டகிரேஷன், எம்பெடட் ப்ரோக்ராமிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், கிளவுட் பேஸ்ட் ஹெல்த் கேர் பிளாட்ஃபார்ம்ஸ், prototype development, testing and validation, performance evaluation, technical documentation, இது எல்லாத்தையுமே தான் நீங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ல இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. இது எல்லாமே நீங்க இன்டர்ன்ஷிப்ல லேர்ன் பண்ணிக்க போறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஹெல்த் கேர் டெக்னாலஜியும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க.
கத்துக்க போறீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வியரபிள் சென்சாரு, மைக்ரோ கண்ட்ரோலரு, லொகேஷன் ட்ராக்கிங்கு, ஃபால்ட் டிடெக்ஷன் சிஸ்டம், எமர்ஜென்சி அலர்ட் மெக்கானிசம், சைக்கலாஜிக்கல் மானிட்டரிங்கு, ஆக்டிவிட்டி ரெகக்னைசேஷனு, ரிமோட் பேஷியன்ட் மானிட்டரிங்கு, சைபர் செக்யூரிட்டி இன் மெடிக்கல் டிவைஸ், செக்யூர்ட் ஹெல்த் கேர் டேட்டா மேனேஜ்மெண்ட், இது ரிலேட்டடான எல்லா விஷயத்தையுமே அட்வான்ஸ்டான விஷயத்தையுமே நீங்க இதுல இருந்து கத்துக்க போறீங்க. ஹேண்ட் ஆன் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போது பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்க இம்ப்ரூவ் பண்ண போறீங்க. டெக்னிக்கல் ஸ்கில், அனலிட்டிக்கல் லேர்னிங், திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், டீம் கொலாபரேஷன், கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் நாலேஜ், இனோவேஷன் அண்ட் டிசைன் ஸ்கில்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. அண்ட் தீஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்ன்ஷிப்போட இன்ட்ரோடக்ஷன் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் பர்க்ஸ், இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ண உடனேமே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. 2 monthsக்குமே உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் வந்து அவங்க உங்களுக்கு ட்ரைன் பண்ண போறாங்க. இதுல முழுக்க முழுக்க ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐஓடிலயுமே ஹெல்த், ஸ்மார்ட் ஹெல்த் கேர்லயும் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இந்த எக்ஸ்போஷர் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமே ஒரு மெடிக்கல் டிவைஸ் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா தான் இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மென்டர்ஷிப் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியல் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ண போறீங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் எம்பெண்டட் சிஸ்டம் அண்ட் ஏர் ரிலேட்டடானது லேர்ன் பண்ணிக்க போறீங்க. அண்ட் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஃபார் த அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர், நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஃபார் யுவர் ஜாப் ஆல்சோ தே வில் பி கிவன் தேர். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. எலிஜிபிள் கிரிட்டேரியா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிஇ, பிடெக் ஆர் ஈக்குவலன்ட் டு இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் ஏதோ நீங்க பண்ணியிருந்தீங்கனாலுமே இதை நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க தெளிவாக. அண்ட் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கிற 3 விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபுல் டைம் 2 month இன்டர்ன்ஷிப்பாக இருக்க போது. இது வந்து ஹெல்த் கேர் டெக்னாலஜி அண்ட் ஸ்மார்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்க போது. அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் அண்ட் நீங்கள் வந்து ஈகராக இருக்கணும், கற்றுக்கிற மாதிரியான ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அந்த அப்ளிகேண்ட் வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து வேல்யூபிளான ஒரு ஸ்டூடெண்ட் தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எந்த விதமான இன்டர்ன்ஷிப் ஃபீஸும் நீங்கள் இங்கே பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த இன்டர்ன் என்னென்னலாம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ரெகுலராக அட்டண்டன்ஸ் வைக்கணும், கம்பெனியோட பாலிசி அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், கான்ஃபிடென்ஷியலா இருக்கிற மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும், எதுவுமே வெளியில சொல்லக்கூடாது, ட்ரைனிங் செக்ஷன்ல ஃபுல் ஆக்டிவா இருக்கணும், டாஸ்கை வந்து டெட்லைன்குள்ளார கம்ப்ளீட் பண்ணணும், டாக்குமெண்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக டெக்னிக்கலாக உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அண்ட் நீங்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேட் ப்ரொஃபஷனலிசம் த்ரூ அவுட் த இன்டர்ன்ஷிப், நீங்கள் எல்லாமே ப்ரொஃபஷனலிசமாக தான் நீங்கள் வந்து பண்ண போறீங்கன்றதுனால இது எல்லாமே அவங்க வந்து கம்பெனி சைட்ல இருந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் இதுல என்ன நோட் பண்றாங்கன்னா, கேரண்டியா இதுல வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறத அவங்க எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணல. பட் தே வில் கிவ் த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஃப்ரம் தென், அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன் இதை வந்து நீங்க அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்றேன்னா, தீஸ் ஆர் த திங்ஸ்: ஏஐ, ஐஓடி, பயோமெடிக்கல், எம்பெண்டட் சிஸ்டம், மெடிக்கல் டிவைஸ் டெவலப்மெண்ட், ஹெல்த் கேர் இனோவேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது ரிலேட்டடா இருக்கிறனால நீங்க இதெல்லாம் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்க இதுக்காகவே நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இது நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு அந்த மெயின் பேஜ்குள்ளார வந்து போயிரும். மெயின் பேஜ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபுல் டைம். டேட் வந்து பாத்தீங்கன்னா September 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே கிளியரா ரீட் பண்ணிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து அங்கே உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வித் லேர்ன் வித் மை அகாடமி பை ஐஸ்வர்யா. தேங்க்யூ.